நான் கடைசியாக அவர் பார்த்தது வந்து அவர் வீட்டில் நடந்த ஒரு சுபகாரியத்தினால். உங்கள் வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருக்கும்போது அம்மாவும் அவர் உட்கார்ந்துருந்தார். வாடா இங்கே உட்காரு அப்படின்னாரு. நான் கீழே உட்காருங்க, இல்லை பக்கத்தில் உட்கார், இங்கேயே உட்கார். மற்றவங்க யாரோ வந்துட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு என்னோடையே பேசிட்டு இருந்தார் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியல. அவர் இறந்தது அன்றைக்கி கூட நான் வர முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருந்தேன். பட் ஐ ஹாவ் எ வெரி ஸ்பெஷல் பாண்டேஜ் வித் ஹிம். ஹூ டசன்ட்? எல்லாருமே பேசியிருக்காங்க. அவங்கவுங்க சொல்லிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப பெருமை ஃபீல் பண்ணுறாங்க. ஐ லவ்ட் வாட் குஷ்பு செட் நீங்கள் போட்ட வீடியோவில். தெர் இஸ் நோ வாஸ் ஃபார் பாலச்சந்தர், ஈஸ் வில் பி, அவ்வளோதான். தெர் இஸ் நோ வாஸ். பாலச்சந்தர் இருந்தாருன்னு இல்லை, பாலச்சந்தர் இருக்கார், இருப்பார். அந்த எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நினைக்கக்கூடிய சப்ஜெக்டோட படம் எடுக்கிறதுன்னு எல்லாருமே எடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல். பட் இவர் எடுத்து எல்லாரையும் he made them accept the films and made them successful. ஏக் துஜே கேலியில் நான் பாடுறதுக்கு லக்ஷ்மிகாந்த் பேரலாலுக்கு விருப்பம் இல்லை. they wanted somebody from Bombay to sing. Ultimately he said, என் படத்துலேயே கேரக்டரு கடைசியில் தான் ஹிந்தி கற்றுக்கிட்டு பேசுவான், அவனுக்கு இவன் தான் பொருத்தம். அது மட்டுமே இல்லை, ஒருவேளை அவன் ஹிந்தி பேசக்கூடிய கேரக்டராக இருந்தால் மை சாய்ஸ் இஸ் பாலசுப்ரமணியம். யார்கிட்ட சொல்கிறாரு? ப்ரொடியூசர் எல்வி பிரசாத் கிட்ட. அவர் வந்து அவங்க வேறு ஏதோ நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, தென் சேஞ்ச் யுவர் டைரக்டர் ஆர் சேஞ்ச் யுவர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. சேஞ்ச் யுவர் டைரக்டர் ஆர் மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த படத்துக்கு இவர் ஹிந்தி படம் முதல் தடவை பாடுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஹிந்தி சாங் நேஷனல் அவார்டு வரக்கூடிய ஒரு பாக்கியமாக அவர் கொடுத்துருக்காரு. கிரேட் விஷனரி. யாரை பற்றியும் ஒரு கெட்ட வார்த்தை சொன்னது நான் கேட்டதே கிடையாது. அது என்ன அந்த படம் யார் அது? பாலு, அது தெலுங்கில் ஒன்று பார்த்தேனே, அது யார் அது? அட்ரஸ் கேட்பார், நம்பரும் கேட்பார், பேசுவார், தேவையே இல்லை. இவர் யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கீழே விழுந்திருப்பார் மற்றவங்க எல்லாம் கூட. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனசு, பெரிய such a genius, real genius, the real only one director I can say. There were flashes of fans. நிறைய பேர் வந்து ஒரு படம் பிரில்லியண்டாக எடுப்பாங்க, அடுத்தது ரொம்ப செப்புன்னு இருக்கும். ஆனால் அவர் என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து காட்டுட்டார், சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னால் என்ன எடுக்க முடியாதோ அப்படின்ற படத்துக்கெல்லாம் வேறு டைரக்டர்ஸ் வச்சு அவர் சொந்த கம்பெனியில் படம் எடுக்க வச்சுருந்தார். அண்ட் ஹீஸ் மியூசிக்கல் சென்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. பட் செத்தாங்க எந்த மியூசிக் டைரக்டர் ஆனாலும் சரி, ஹி வில் ஆல்வேஸ் த்ரோ எ காண்ட்லெட் அட் தெம். எப்படி சார் கம்போஸ் பண்ண முடியும்? கேன் யூ இமேஜின்? கடவுள் அமைத்து வைத்த மேடை, மிமிக்ரி பண்ணணும், அவனுக்கு மனசுக்குள்ள சோகம் இருக்குது, ஆனால் ஒரு கல்யாண ரிசப்ஷனில் பாடணும், பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அவனுடைய சோக கதையை சொல்லணும். இது மியூசிக் டைரக்டர் எப்படி கம்போஸ் பண்ணுவார்? என்னென்ன எஃபெக்ட்ஸ் வைக்கணும், என்ன டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு, இதுக்கு எக்ஸ்ட்ராடினரி. அது இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் எப்படி இமேஜின் பண்ண முடியும்? இதுக்கு யார் அந்த ஃபீமேல் வாய்ஸ் யார் பாடணும், எஃபெக்ட் யார் கொடுக்கணும்? ஆல்வேஸ் சேலஞ்சிங். சில மியூசிக் டைரக்டர்ஸ் நினைக்கும் போது அடுத்த நாள் ரெக்கார்டிங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஜுரம் வரும். அந்த மாதிரி பாலச்சந்தர் சார் பேர் சொன்னால் எனக்கு ஜுரம் வரும். சந்தோஷமாக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும், கஷ்டப்படுறோம். ஆனால் அதுக்கு வர்ற புகழ், அதுக்கு வர்ற ஃபேம் வேறு எந்த 10 நேஷ்னல் அவார்டு கொடுத்தாலும் வரவே வராது. எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸ். ஒரு சாங் ரெக்கார்டிங் பிரேக்கில் வாகினியே விஸ்வநாதன் சார் தான் மியூசிக் டைரக்டர், கண்ணதாசன் சார் இருக்கார், பாலச்சந்தர் சார், நானும் ஓரமாக உட்காந்துருந்தேன். அவர் இங்கே உட்கார்ற, நான் இங்கே உட்கார்றேன். பாலு கொஞ்சம் பின்னால் திரும்பி பாரு அப்படின்னார். திரும்பி பார்த்தேன், யாரோ 2-3 பேர் இருக்காங்க. என்ன சார் ஒன்றுமே தெரியலையா? ஒரு 3 பசங்க நிற்கிறாங்க. அதில் கருப்பு ஷர்ட்டு கருப்பு பேண்ட்டு போட்டுவிட்டு கருப்பாக இருக்கான் பாரு ஒரு பையன், அவனை பாரு இன்னொரு தடவை என்னார். நான் பார்த்தேன், ரொம்ப சாதாரணமாக இருந்தார், ஒரு கம்பம் மாதிரி நின்றுருந்தார் அவர். என்ன சார் என்ன? ஒன்றுமே உனக்கு ஒரு உணர்ச்சி வரலையா என்ன? ஒன்றுமே இல்லை சார். வாட்ச் மை லிப்ஸ், டேக் மை வேர்ட்ஸ், பெரிய சூப்பர் ஸ்டாராக வர்றான் அவன் அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் ரஜினிகாந்த். நான் திரும்பி அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தேன், ஏதோ ஒரு மேலே அன்பு ஜாஸ்தி வச்சுருக்காரு அப்படின்னு நினைச்சேன். எவ்வளவு தீர்க்க திருஷ்டி இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு, என்ன இமேஜினேஷன். ஸோ மேன் ஹூ கேன் ட்ராவல் இன் டு டைம் அண்ட் கெட் இன் டு தி ஃபியூச்சர் ஆல்சோ,
பாஸ்ட் போகிறது ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுருந்தா நமக்கு தேவைப்படுறதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னா மறந்துட்டோம்னு சொல்கிறோம். பட் ட்ராவலிங் இன் டு தி ஃப்யூச்சர் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அப்படி நினச்சி எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்ஸில் காலேஜில் வந்து ஃபில்ம் மேக்கிங் மட்டும் அந்த டெக்னாலஜி கற்றுக் கொடுக்குற காலேஜஸில் மட்டும் இல்லை, ஒரு படம் பார்த்து அப்ரிசியேஷன் என்ன, ஹவு அட்வான்ஸ்ட் அண்ட் ஹவு பியூட்டிஃபுல்லி ஒரு ஒரு கதாபாத்திரத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும், டயலாக்ஸ் எல்லாம் எப்படி சொல்ல முடியும், சுருக்கமாக எப்படி சொல்ல முடியும், எவ்வளோ ஆழமாக இருக்கும், வாட் சார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவர் காமிச்சிருக்கார். ஜன்னல் கம்பி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதும் பின்னாலே என்ன மூமெண்ட் ஆகும், கை எப்படி அசையணும். அண்ட் இஃப் யூ ஹவ் சீன் தட் அபூர்வ ராகங்களில் கடைசியில் க்ளோஸ் ஷாட் ஆஃப் ஸ்ரீவித்யா, all the expressions are Balachandran's expressions. He will act and show everything. அவர் மேனரிசம்ஸ் எல்லாம் கூட நமக்கு தெரியும். MS விஸ்வநாதன் சார் பாட்டு மாதிரி. தமிழ் சினிமா, தமிழ் இருக்கிறவரெல்லாம் பாலச்சந்தர் will be there. எழுத்து இருக்கிறவரெல்லாம் பாலச்சந்தர் will be there. திருக்குறள் இருக்கிறவரெல்லாம் பாலச்சந்தர் will be there. And பாரதியார் இருக்கும் வரலும், thanks for prompting me, he will be there. I'm going to watch Rajinikanth's new film. I like Robot too much. I love Robot.